அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருச்சி வேலுச்சாமின்னு ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு. அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்களுக்கும் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் வார்த்தை போர் நடைபெற்றிட்டு இருக்குது. அண்ணாமலை அவர்கள் செல்வ பெருந்தகை முன்னாள் ரவுடிங்கிறதும், செல்வ பெருந்தகை அண்ணாமலை நீலாம் ஐபிஎஸ் எப்படிப்பா படிச்ச அப்படின்னு கேட்குறதும் ரெண்டு பேருக்குமே வார்த்தை போர் போயிட்டு இருக்கு. செல்வ பெருந்தகை செய்தியாளர் சந்திப்பில் நான் முன்னாள் ரவுடிங்கிறத ஆதாரத்தோட நிரூபிக்கலாம் வழக்கு போட்டுருவேன், அதுக்கு அண்ணாமலை கண்டிப்பா பதில் சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னாரு. உடனே அண்ணாமலை என்ன பண்ணாருன்னா, எப்பா செலவு பிறந்த உன் மேல இவ்வளவு வழக்கு இருக்கியான்னு சொல்லி லிஸ்ட்டை தடாப்டான்னு விட்டாரு. செலவு பிறந்தையே எதிர்பார்த்துக்க மாட்டாரு. இப்படி ஒரு ட்விஸ்ட்டை குண்டா சட்டம் முதல்ல கொண்டு போட்டிருக்காங்க. ஒரு குண்டா சட்டம் வாங்கினவர் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரா அப்படின்னு ட்வீட் போட்டு விட்டாரு. இதுக்கு பதில் சொல்லக்கூடிய செலவு பிறந்தகை என் மீது எந்த வழக்கும் இல்லை, இது அவதூறுன்னு சொல்லலாம், ஆனா சொல்லலை. இது ஆர்எஸ்எஸ் மூலமா என் மீது வழக்கு பதியப்பட்டது அப்படின்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டி அப்படி போயிட்டு இருந்தாப்புல. இடையில இந்த கௌசிக் வந்தா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி திருச்சி வேலுச்சாமி ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு நம்ம எல்லாம் ஒரு மதிக்கக்கூடிய நபரா இருந்தாரு. பெருந்தலைவர் காமராஜரை பத்தி பேசுவாரு, எல்லாம் நல்லா அரசியல் பேசிட்டு இருந்த மனுஷன் தான். திடீர்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனநிலை வரும், ஒரு தாழ்வு மனநிலை வரும். இல்லைன்னா ஒரு இடத்துல ஒதுக்கப்படும் போது நம்ம முன்னிலைக்கு வைக்கணும் அப்படின்னா ஒரு நல்லதை பண்ணி முன்னே வரலாம். காங்கிரஸ்ல அது ஒரு நிகழ்வு நடக்காது. அதனால செல்வ பெருந்தகை பேசினோடனே செல்வ பெருந்தகைக்கு ஆதரவா முன்னாள் தலைவர் யாரும் நம்ம பேட்டி கொடுக்க மாதிரி தெரியல. அதனால அளந்து வச்ச மாதிரி இருக்காயா, நல்லா முக்கியம்னு பேசுவாயா அப்படிங்கிற மாதிரி திருச்சி வேலுச்சாமி கூப்பிட்டு நீ பேசினேன் ஒரு 5 லட்சத்தை வாங்கிக்கினேன், நம்ம லண்டன் சொத்துல இருந்து செல்வ பெருந்தகை சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. ஒரு தரங்கட்ட பேச்சு. இந்த ஆள் வந்து காமராஜரை பத்தி பேசுறது ஒரு சுத்த அறிவு இல்லாம பேசுறது, ஒரு தற்குறியோட கேவலமா பேசிட்டு இருக்காப்ல. ஒரு 3ஆம் தரத்தோட கேவலமா, 3ஆம் தர பேச்சாளர் கூட அப்படி பேச மாட்டான். நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கூட இந்த அளவுக்கு பேச மாட்டோம், அந்த அளவுக்கு மோசமா பேசிட்டு இருக்காப்ல. அண்ணாமலையே சில்லற பே அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இவர் பெரிய அண்ணாமலை சில்லற பே. இன்னைக்கு ஒரு முன்னாள் ஐபிஎஸ் சேர்ந்த ஒரு மாநிலத்தில் வந்து தமிழகம் எங்கும் இளைஞர்களிடமும் பொதுவான மக்களிடம் அறிமுகமான ஒரு அரசியல் தலைவராக இருக்காரு. இந்த திருச்சி வெளிச்சாமி போட்டவர் திருச்சியில் விட்டுனா யாருக்கும் தெரியுமா? அவர் சில்லறையா இருந்தாலும் இன்னைக்கு பெரும்பான்மா இருக்காரு. நீ ஒரு பெரிய ஆள் தானேயா, உனக்கு திருச்சியை தானே ஏதாவது தெரியுமா, அட்ரஸ் இருக்கா? இல்லை. நீ மோடி வந்தா உன்னை தூக்கி கொண்டு ஓரமா விட்டுறாங்க. மோடி கால் தூசு கூட பட முடியல. ஒரு பெரிய மனுஷன் பேச தப்பு இருந்தாலும் அந்த ஆள் பேசுறதுக்கு வந்து இவ்வளவு மரியாதை தேவையில்லை. இப்படிப்பட்ட ஆளு மோடி வந்து குடும்பம் மனைவி விட்டுறதா இவர் 47 வருஷமா பொண்டாட்டியோட வாழலாம். அவரு குடும்பம் வேண்டாம்னு சொல்லி 16 வயசுல ஒரு குழந்தை திருமணம் இருக்கு. அதுக்கு பிறகு குடும்ப வாழ்க்கை வேண்டாம் சொல்லி நாட்டுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு 3 முறை தொடர்ந்து பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியும் ஒன்னையும் ஒப்பிட்டு பேசுறியா? நீ அவரோட கால் நகத்து கூட வர மாட்டேன். அண்ணாமலை கேட்ட கேள்விக்கு நான் லாஸ்ட் வர பதில் அந்த இதே இல்லை. கில்லி படத்துல விஜய் தங்கச்சான வச்சிருக்க பொண்ணு சொல்லுவான், நான் கேட்ட கேள்விக்கு பதில் இது இல்லையா? அந்த மாதிரி ஒரே கேள்விதான், செல்வ பெருந்தகை மேல குண்டாஸ் இருக்கா இல்லையா, செல்வ பெருந்தகை மேல கொலை முயற்சி வழக்கு இருக்கா இல்லையா, அதுக்கு பதில் சொல்லியா வென்று. அப்படின்னா சுத்தி சுத்தி மூக்கையும் நாக்கையும் தொட்டுட்டு அவன் இப்படி இவன் இப்படி, அண்ணாமலை ஆம்பளையா இவன் ஆம்பளையா, நீ ஆம்பளையாங்க யாருக்கு தெரியும்? இங்க என்ன கேள்வி? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியானா அதே இதேன்னு இவ்வளவு வீராப்பா பேசியப்பா திருச்சி வேலுச்சாமி. ராஜீவ்காந்தியை கொண்ட குற்றவாளியை தமிழக முதல்வர் கட்டிப்பிடிக்காரு. நீ அப்ப நல்ல அண்ணாமலையை பத்தி கேட்டாலும் ஆம்பளையா தான், நம்ம பேசக்கூடாது, எங்களுக்கு அந்த பேச்சு கிடையாது. நல்ல ஆம்பளையா இருந்தா இதே மாதிரி பேட்டி வச்சு ஸ்டாலின் செய்தே தவறுன்னு உன்னால பேச முடிஞ்சுதான்? முடியல. அது மாதிரி திருநெல்வேலி மாவட்ட தலைவரை படுகொலை செய்யிட்டாங்க, இது நாள் வரை அந்த கொலைக்கு காரணமானவங்களும் கண்டுபிடிக்க முடியல. இதே மாதிரி ஒரு பேட்டி வச்சு பேச முடியுதா? நீலாம் ஆம்பளையா பொம்பளையான்னு பேசக்கூடாது மிஸ்டர் திருச்சி வேலுச்சாமி அவர்களே. கேட்ட கேள்விக்கு பதில் இருந்தா நாளை ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வச்சு அண்ணாமலைக்கு பதில் சொல்லுதே எங்க பேர்ல தேவையில்லாம வராங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, செலவு பெருந்தகை மேல உள்ள கேஸ்லாம் இப்படி உள்ள வழக்குகள் தான் அப்படின்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஆம்பளையா நான் அடிச்சிருவேன் குத்திருவேன். உங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி வேணும்னா நல்ல கருத்துக்களை பேசுங்க. பெருந்தலைவர் காமராஜரை பத்தி பேசுங்க, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி செய்த சாதனைகள் பேசுங்க. பெருந்தலைவர் செய்த சாதனைகள்லாம் திராவிடம் அபகரிச்சிட்டு இருக்க அதை சொல்லுங்க. சத்துணவு கொண்டு வந்த மாத்தான தலைவர் காமராஜர் திட்டத்தை திராவிடம் அபகரிச்சிட்டு காமராஜர் புகழ மங்கடிக்க புகழ பரவடாம பண்ணதை அதை சொல்லுங்க. அதை விட்டுட்டு மிகவும் கேவலமான கீழ்த்தனமான பேச்சுக்களை பேசுறாங்க மிஸ்டர் திருச்சி வேலுச்சாமி. உங்களுக்குன்னு ஒரு மரியாதை மக்கள் வச்சிருந்தாங்க.
திருச்சியை தாண்டா தெரியாம மனுஷன் இருந்தாலும் யூடியூப்ல வந்து பேசிட்டு இருப்பாப்ல, காங்கிரஸுக்கு சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருப்பாப்ல. இன்னைக்கு முதல்ல உள்ள விட்டு ஆடியா அலப்பியா அப்படின்னு எதெல்லாமோ பேசிட்டாரு மனுஷன். இப்ப ரெண்டாவது உட்காந்து பேட்டியை பார்ப்பாரு. நம்மளாடா இப்படி பேசணும், ஒரு கட்டிங் தான் ஊற்றி வச்சோம், 2 கட்டிங் தந்துட்டாலான்னு நினைச்சாலும் நினைச்சிட்டு இருப்பாரு. திருச்சி வேலுச்சாமி அவர்களே, வயதுக்கு ஏற்றாற்போல் பேச பழகுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன்.